வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி என்ன தெரியுங்களா? இந்த ரெசிபியோட பேரு கலவை காய்கறி இட்லி. இட்லி நம்ம சாதாரணமா பண்றோம் நம்ம வீட்டுல ஆஸ் யூஷுவல். இது எல்லா காய்கறிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லியா நம்ம கொடுக்க போறோம். சரி, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னன்றத முதல்ல சொல்லிடுறேன். இட்லி மாவு, முட்டைகோஸ், கேரட், கொடமிளகா, எண்ணெய், இட்லி மிளகா பொடி, வெங்காயம், உப்பு. சரி, இப்போ இது எப்படி செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல வாணலியை பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாணலி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊத்துறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு வதக்க போறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த காய்கறிங்களை போடலாம். கொஞ்சம் கோஸ், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கொடமிளகா. நமக்கு வேணும்னா வேற சில வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்ஸ்ட் ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி நம்ம கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, கேபேஜ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ்டா நம்ம வெஜிடபிள்ஸ் பண்ணி நம்ம இந்த இட்லியில கலந்து கொடுத்தோம்னா அது இன்னும் சத்து அதிகம். இது பாதி வதங்கினதும் நம்ம இட்லி மிளகா பொடி இருக்கு இல்லையா, கொஞ்சம் தூவிடலாம். காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ பசங்களுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா சில குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா நம்ம கொஞ்சம் இட்லி மிளகாத்தூளை அதிகமாக போட்டுக்கலாம். வேற எந்த இதுவும் ஆட் பண்ணுறது இல்லை காரம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம். இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வெந்த உடனே இதை நம்ம இட்லியில ஊத்த போறோம். இட்லி மாவுல நம்ம ஊத்த போறோம். இதாயிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ். இப்போ இதை இட்லி மாவுல நம்ம கலக்க போறோம். இந்த பவுல்ல எல்லா இட்லி மாவையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சமா போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். மாவு நிறைய இருந்தா நம்ம அதுக்கு தேவையான அளவு கேரட், பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஆவியில வைக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஏற்கனவே இதுக்குள்ள தண்ணி வச்சிருக்கேன் நான். இது கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ள எண்ணெயை ஊற்றி நம்ம தடவிக்கலாம் தட்டுல. தடவியாச்சு. இட்லியை ஊத்துறேன்.
குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியா இட்லிஸ். பெரியவங்க சாப்பிடும்போது பெருசா போட்டுக்கலாம். சின்ன சின்னதா வச்சோன்னா நல்லா இருக்கும். இப்போ மூடிடுறேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆவியில் இருக்கணும். அதுக்கப்புறமா இட்லியை நம்ம அழகாக தட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். நார்மலி நம்ம டெய்லி இட்லின்னு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அது திகட்டிடும் பசங்களுக்கு. அதனால இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸோட இட்லி மாவில் சேர்த்து நம்ம கலந்து கொடுத்தோம்னா சத்தும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும். இப்போ இந்த இட்லி ரெடி ஆயிருக்கும், பார்ப்போம். இப்போ இதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். சின்னதா அழகா வந்திருக்கிறதுனால குட்டீஸ்க்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ கலவை காய்கறி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி செய்யறதுன்னு ஒரு ரீகேப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாணலியில எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், முதல்ல கோஸ் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கேரட்டையும் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் குடமிளகாவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இட்லி மிளகா பொடி போட்டு, அதுக்கப்புறமா உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வச்சிட்ட உடனே இது எல்லாத்தையும் இட்லி மாவில் கலந்து வச்சுக்கணும். அப்புறம் இட்லி தட்டில் ஆயிலில் போட்டுட்டு கேரட்டு கோஸ் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம அந்த கலவையை எடுத்து இட்லி தட்டில் போட்டு ஆவியில் ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் இதை பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணணும். ஸோ கலவை காய்கறி இட்லி ரெடியாக.